வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்காளை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்து மிரிகமவை கஞ்சா தோட்டமாக மாற்றும் அரசு, சோபித தேரர் விசனம். சம்பத் மனம்பேரி தொடர்பில் வெளியான தகவல், அதிர்ச்சியில் மொட்டு கட்சி. அண்டோனியோ குட்டரஸ்டை சந்தித்த அனுர, முற்போக்கான திட்டங்களுக்கும் பாராட்டு. முத்துநகர் விவசாயிகளுக்கு தீர்வு, பிரதமர் அறிவிப்பு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், சஜித் அணி திட்டம். பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை, கடாபியிடமிருந்து நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயக ஆன்மாவில் அளப்பதித்த தியாகியின் 38வது நினைவேந்தல் இன்றைய தினம் நினைவு கூறப்படுகின்றது. தமிழ் மக்களின் அரசியல் வேணாவா தடத்தில் முக்கிய தாக்கத்தை செலுத்தி வரும் இந்த நினைவேந்தல் இன்று தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் தியாகியின் மரணம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள அவரது நினைவு இடத்தில் அவரது உயிர் பிரிந்த நேரமான காலை 10:48 நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. தங்காளை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்துள்ள அரசாங்கம் மிரிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா என ஓமல் பே சோபித தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்படுகின்றமை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக அரசாங்கத்தால் உத்தேசிக்கப்பட்டுள்ள கஞ்சா உற்பத்தி திட்டம் தொடர்பில் அகில இலங்கை மகா பௌத்த சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். 2022 மற்றும் 2023 ஆண்டு கால பகுதியில் சமூகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்ட காரணி தற்போது மீண்டும் பேசுபொருளாகி உள்ளது. கஞ்சா உற்பத்தியை நாட்டுக்கு அந்நியச்சலாவணியை ஈட்டும் ஒரு வருமான மூலமாக பார்ப்பதை அங்கீகரிக்க முடியாது. அப்போதைய ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இதில் பிரதான காரணகர்த்தாவாக செயற்பட்டார். கடந்த அரசாங்கத்தால் இதற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்ட போது மகா சங்கத்தினர் உட்பட சகல மத தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டனர். இறுதியில் இந்த யோசனையை முன்வைத்தவர்கள் முற்றாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ளனர். இது குறித்து அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்திடம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஆனால் இதில் எந்த ஒரு கேள்விக்கும் அன்று பதில் கிடைக்கவில்லை. இன்று நாம் அதே கேள்விகளை ஜனாதிபதி அனுரவிடம் கேட்கின்றோம். அன்று இந்த கேள்விகளை எழுப்பிய சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆவார். அன்று நிராகரிக்கப்பட்ட சடலங்களை இன்று மீண்டும் உயிர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்றதா? தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாக காணப்பட்டது. எனவே ஆட்சியாளர்கள் இதனை மறந்துவிடக் கூடாது. நிராகரிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை மீள ஆரம்பிக்க தீர்மானித்தால் அரசாங்கம் அது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எமக்கு இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் 7 நிறுவனங்களுக்கு இது குறித்த பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதோடு அவற்றுடன் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மீரிகம பிரதேசத்தில் 64 ஏக்கர் நிலப்பரப்பில் இவ்வாறு கஞ்சா உற்பத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு பகிரங்க கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்கவில்லை. எவ்வாறாயினும் எமக்கு இது குறித்த தகவல் கிடைத்தவுடன் நாம் எமது போதைப்பொருள் எதிர்ப்பு பிரிவுடன் சென்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவை சந்தித்தோம். ஒரு இலை கூட வெளியில் செல்லாமல் கடுமையான பாதுகாப்புடனேயே இந்த உற்பத்தியை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எமது நாட்டிற்கு இது உகந்ததல்ல என்றால் ஏனைய நாடுகளுக்கு மாத்திரம் எவ்வாறு சிறந்ததாகும்? இது மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா என நாம் அமைச்சரிடம் கேட்டோம். எதற்காக நாம் தவறான முறையின் கீழ் வருமானம் ஈட்டுகின்றோம்? எனவே தூய்மையாக கழுவிய ஆடையை மீண்டும் சேற்றில் இட வேண்டாம் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரி என்பவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயற்பட்டு வந்தவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது நாமல் ராஜபக்சவின் உரைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
கொள்கலன்கள் தொடர்பில் ஏற்படும் பிரச்சினை குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதேபோன்று போதைப் பொருள் தொடர்பில் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முற்பட்டு வருவதாகவும் இந்த போதைப் பொருள் பலவற்றுடன் மொட்டு கட்சியின் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி தொடர்பில் இருப்பதும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதும் அனைவருக்கும் தெரிந்த விடயம் என அவர் தெரிவித்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சம்பத் மனம்பேரி என்பவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயற்பட்டு வந்தவர் என தெரிவித்த அவர் போதைப் பொருளுடன் தொடர்புடைய பலர் மொட்டு கட்சியில் இருப்பதாகவும் அப்படிப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதனாலேயே மொட்டு கட்சியை மக்கள் விரட்டிவிட்டதாகவும் நாட்டிற்குள் போதைப் பொருளை எடுத்து வருவது யார் என்று நாட்டில் உள்ள மக்களுக்கு நன்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் நீண்ட காலமாக அரசியல் ஆசீர்வாதத்துடன் பாதாள உலக குழுவை வளர்த்து அதனை நடத்திச் சென்று போதைப் பொருளையும் நாட்டிற்குள் எடுத்து வந்து நாட்டையும் நாசமாக்கி சிறுவர்களின் எதிர்காலத்தையும் நாசமாக்கியுள்ளதாக ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். இதன்போது குறுக்கிட்ட நாமல் ராஜபக்ஷ, நீங்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள். சம்பத் மனம்பேரி தேர்தலில் போட்டியிட்டார். நீங்கள் தேசிய பட்டியல் உறுப்பினரை மறைத்தது போன்று நாங்கள் மறைக்கப் போவதில்லை. அவருக்கு இவற்றுடன் தொடர்பு இருந்ததால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குங்கள். அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஏன் செயற்படவில்லை என எனக்கு விளக்கம் அளியுங்கள் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், எமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். உங்களைப் போன்று நாங்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தையும் அதனுடன் தொடர்புடையவர்களையும் கட்டியணைத்துக் கொண்டிருக்கவில்லை எனவும் நாங்கள் குற்றங்கள் தொடர்பில் செயற்பட்டோமே தவிர ஒவ்வொருவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவும் ஆனந்த விஜயபால பதிலளித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வரவேற்றதுடன் அவர்கள் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டனர். இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்கான அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வரும் செயற்திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ஐநா பொதுச் செயலாளருக்கு விளக்கினார். இலங்கை அரசாங்கத்தின் புதிய முற்போக்கான செயற்திட்டத்தை பாராட்டிய பொதுச் செயலாளர் அதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை முன்னிப்பதாகவும் முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற நடைமுறைகளை கையாண்ட முறைகளால் அவர் சபாநாயகராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை எந்த நியாயப்படுத்தலும் இல்லாமல் சபாநாயகர் நிராகரித்ததாக குற்றம் சாட்டினார். இத்தகைய நடத்தை ஜனநாயக கொள்கைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற பொறுப்புணர்வை நிராகரிப்பதாகவும் கூறினார். விவசாய நிலங்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளுக்கு 10 நாட்களுக்குள் தீர்வினை தருவதாக பிரதமர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முத்துநகர் விவசாய சங்க செயலாளர் சஹீலா சபூர்தீன் தெரிவித்தார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய காணிகளை அரசாங்கம் தனியாருக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியதை அடுத்து குறித்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலத்தில் இருமுறை ஜனாதிபதி செயலகம் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்திருந்தும் பலனளிக்கவில்லை என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான நிலையில் நேற்று முன்தினம் 8வது நாளில் கவனியீர்ப்பில் திருகோணமலையில் ஒரு பகுதியினரும் 120க்கும் மேற்பட்டோர்கள் கொழும்பில் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னாலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது 5 பேர் கொண்ட குழு பிரதமரை சந்தித்து தமது நிலம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். இதற்கு பதிலளித்த பிரதமர் 10 நாட்களுக்குள் தீர்வு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். எவ்வாறாயினும் சாதகமான தீர்வு ஒன்றை தராத பட்சத்தில் பிரதமர் அலுவலகம் அல்லது ஜனாதிபதி செயலகம் முன் சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்வோம் எனவும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் A9 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த துன்பியல் சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது.
சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கனரக வாகனத்தை அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையாக யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதனால் குறித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். படுகாயமடைந்த பெண் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மீசாலை வடக்கு புத்தூர் சந்தி பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய ஜதுஸ் என்ற இளைஞனே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்திலும் மாத்தளை, மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மட்டக்களப்பில் கடந்த 2 வாரமாக வழிமாறி காட்டு யானைகள் கூட்டம் நடமாடி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த காட்டு யானைகளை துரத்தும் பணியில் வனஜீவராசி திணைக்களத்தினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வாவியை கடந்து புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் வந்த காட்டு யானைகள் திசை மாறி தினம் தினம் ஊராக சுற்றித் திரிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேற்றாத்தீவு பகுதியை கடந்து கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி ஆற்றங்கரை ஓரங்களை நோக்கி நேற்றைய தினம் நகர்ந்து சென்றுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காட்டு யானைகளை துரத்தும் பணிகளில் வெள்ளாவளி பகுதி வன ஜீவராசி திணைக்களத்தினர் தொடர்ந்தும் இரவு வேளைக்கு முன்னெடுத்து வருகின்றனர். இதில் கொம்பன் யானையொன்று உள்ளடங்கலாக மொத்தமாக 4 யானைகள் கூட்டமாக திரிகின்றன. யானைகள் கூட்டம் தொடர்ச்சியாக பல்வேறு பயன் தரும் மரங்களையும் விவசாய நிலங்களையும் அளித்துள்ளமை தமக்கு வேதனை அளிப்பதாகவும் தமது பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வீதியில் தரித்து நின்ற உந்துருளியில் சூட்சுமமாக பொருட்கள் திருடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாவலர் வீதியில் தரித்து நின்ற உந்துருளியில் பொருட்கள் திருடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாய்பாபா ஆலயத்திற்கு நேற்றைய தினம் வழிபாட்டிற்காக சென்ற யாழ் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பக்தரான ஜுவதியின் உந்துருளியிலேயே இந்த சூட்சுமமான திருட்டு பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை சிசிடிவி காணொலியை அடிப்படையாக வைத்து ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லிபியாவின் முன்னாள் தலைவர் கடாபியிடமிருந்து 2007ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு மில்லியன் கணக்கான யூரோக்களை சட்டவிரோதமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. செயலற்ற ஊழல் மற்றும் சட்டவிரோத பிரச்சார நிதியுதவி உள்ளிட்ட வழக்கில் ஏனைய அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து குற்றவியல் நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது. கடாபியிடமிருந்து பெறப்பட்ட நிதி 2007ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனினும் இந்த வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டது என்று பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசி கூறியுள்ளார். 70 வயதான சர்கோசி விசாரணை முழுவதும் தன்னை நிரபராதி என வலியுறுத்தினார். தன் கௌரவத்தை காப்பாற்றுவேன், அரசியல் பழிவாங்கலுக்கு அடிபணிய மாட்டேன் எனவும் தெரிவித்தார். கடந்த காலத்தில் ஊழல் மற்றும் தேர்தல் நிதி வழக்குகளிலும் அவர் தண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய தீர்ப்பு அவருக்கு பெரும் நெருக்கடியாக கருதப்படுகிறது. 70 வயதான சர்கோசி 2007 முதல் 2012 வரை பிரான்சின் ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தங்காளை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்து மிரிகமவை கஞ்சா தோட்டமாக மாற்றும் அரசு, சோபித தேரர் விசனம்.
சம்பத் மனம்பேரி தொடர்பில் வெளியான தகவல், அதிர்ச்சியில் மொட்டு கட்சி. அண்டோனியோ குட்டரஸ்டை சந்தித்த அனுர, முற்போக்கான திட்டங்களுக்கும் பாராட்டு. முத்துநகர் விவசாயிகளுக்கு தீர்வு, பிரதமர் அறிவிப்பு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், சஜித் அணி திட்டம். பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை, கடாபியிடமிருந்து நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.